பாக்குற? என்னடா என்ன பாக்குற? நாங்கெல்லாம் பார்த்தோம்னா காடு கரை கனவாலாம் அனலா எழுதுறா. காசு வாங்கல என் கை நீட்டி. உனக்கெல்லாம் மானம் சூடு சோரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற? சரியான மீச வச்ச ஆம்பளையா இருந்தா, நெஞ்சில முடி முளைச்சவனா இருந்தா வாங்கின காசை இப்ப தர முடியாதுன்னு என்கிட்ட சொல்றான். இப்ப இந்த இடத்துல சொல்லுப்பா. அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே. இந்த மண்டபஜிலி ஐஸ்லபைக்கு ஆதரவா ஒரு தாடி வச்ச மூதேவி ஒன்று பேசிச்சு. வெறும் 50,000 கொண்ட்ராக்ட்க்கு மண்டபஜிலிக்கு ஆதரவாக இவனோட டிக்டாக் பேஜில் இந்த மூதேவி வந்து எங்களோட டீமுக்கும் ஏசிட்டு சமுதாயத்தில் சில பேருக்கும் ஏசினான். அதுக்கு போகிற எங்களோட என்கேகேஎன் டீம் என்ன செஞ்சிச்சு தெரியுமா? இவனோட ஜாதகத்தை அப்படியே அலசி எடுத்துட்டாங்க. இந்த மூளை இல்லாத முண்டத்தில் பேர் வந்து முகமது முசம்மில், ஒரக்காமுல்ல, ஜும்மாப்பள்ளி கிட்ட, நரிக்காந்த, பொரல் மண் ரோட்டில் தான் இந்த மூதேவி இருக்குது. மன்னிக்க வேண்டும் இருந்தான். ஆனால் இப்போ குவைட்டில் இருக்கிறான். காரணம், இவன் பெரிய தண்ணி பாலி. குடிக்காரன் சொன்னால் குடிக்காரன், நந்தமாய் குடிக்காரனா போக ஐஸும் கொஞ்சம் கொஞ்சம் அடிப்பாரான். இவனோட தொழில் வந்து டிரைவிங். நம்பிக்கையாக ஒரு வீட்டில் வேலை செய்வான்னு பார்த்தா வேலை செஞ்ச வீட்டிலே ஒரு கேர்ள்ட மேலே கையை வச்சுட்டான். சுமைப்பாங்களா அந்த ஊர் மக்கள், அதுவும் வச்சவங்கள வந்து கொஞ்சம் வசதியானவங்கள. இவனை சாம்புண்டு எவ்வளோ அளவுக்கு அவங்களால கவனிக்கலுமோ அந்த அளவுக்கு கவனிச்சு, உங்கள் வீட்டு அடி இல்லை எங்கள் வீட்டு அடி இல்லை அந்த மாதிரி அடின்னு அடித்து இப்போ இவனுக்கு அந்த ஊர் பக்கம் காலை கூட வைக்க இல்லாத நிலைமையில இருக்கிறான். அதுதானே பார்த்தோம் இந்த ஐஸ்லபைக்கு ஆதரவாக இதே மாதிரி டீம் ஒன்று தான் களமிறங்கும் சொல்லி ஏதோ உத்தமன் மாதிரி பேசினான் இந்த பரதேசி. பார்த்தா இவன்ட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா நாறுது. அந்த மாதிரி கேடு கெட்டவன் தான் இவன். இவனோட ஃபேமிலியும் அதே மாதிரி தான். எங்கள்கிட்ட நிறைய கேள்வி கேட்டுச்சு இந்த மூதேவி. ஒரு கேள்விக்கும் எனக்கு பதில் சொல்லலாம் போச்சு. ஒரு மദ്രസാவில் ஒரு பிள்ளையை கழுத்து நசுக்கி கொண்டாங்களாம். அப்போ நீங்கள் பார்த்து கொண்டா இருந்தீங்கன்னு எங்கள்கிட்ட கேட்குறான். அவனை பார்த்து கொண்டு இருக்க தேவையில்லைடா, அவனுக்கு தான் சட்ட ரீதியாக நடவடிக்கை போலீஸால் எடுத்துட்டாங்களே, அவனை என்ன செய்ய சொல்கிறா? எங்களுக்கு ஸ்ரீலங்காவில் சட்டம் ஒன்று இருக்குதே மூதேவி, நாங்கள் அதுக்கு மேலே போவே இல்லாதே. இன்னும் கேட்டான் இந்த மூளை கெட்ட முண்டம் எங்கள்கிட்ட கேள்வி கொஞ்சம். ஸ்ரீலங்காவில் நிறைய பள்ளிவல்ல ஊழல் நடந்து கொண்டிருக்கி, நிறைய கமிட்டியில் களவெடுத்து கொண்டிருக்கிறான், அதெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டாக்கிறீங்க, அதெல்லாம் உனக்கு தெரியாதான்னு கேட்குறான். வல்லாய் அவங்க எங்களுக்கு காட்டலை, நாங்களும் பார்க்கல. பார்த்தா நாங்கள் அவன்ட வாப்பா இருந்தாலும் போடுவோம். சரியா? எங்கட நோக்கம் வந்து பப்ளிசிட்டி சதக்காவை ஒழிக்கிறது தான். மக்களை ஏமாத்துறவன் யாரோ அவன்ட மூஞ்ச சோஷியல் மீடியாவில் போட்டு காட்டுவோம். எங்களுக்கு இவன் கல்லண்டு காட்ட மட்டும்தான் முடியும். மற்றது இந்த மூதேவி சொன்னான் வந்து இந்த முசம்மில் மூதேவி பிள்ளைவளை பாருடா, பிள்ளைவளை பார்க்குறதுக்கு அழகாகிதான். அதை விட நீ கல்யாணம் முடிச்சிக்கிறியோ இல்லையோ தெரியாது, உனக்கு பொண்டாட்டி அழகாக இருந்தேன்னா அதையும் காட்டு, அதுவும் பசந்தா தாங்கிக்கும்னு நினைக்கிறேன்னா. இவன் தாடியெல்லாம் வச்சுக்கொண்டிருக்க போகல. நானும் பார்த்தேன் இவன் தொழுவாளின்னு, பார்த்தா இவன் குடிபாளி. பேசிச்சு இந்த மூதேவி. அவன் முந்தி தப்பு செஞ்சான், இப்போ தப்பு செய்கிறான் இல்லைன்னு இவன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறான் அவனை. இவன் எப்படி பண்ணுவான்? நீ அவனோட குடும்பமாக நடத்தி கொண்டிருக்கிறாய். உனக்கு எப்படிட்டு அவனை உத்தரவாதம் கொடுக்கலும்? உனக்கே உத்தரவாதம் இல்லை. நீ தைரியமான ஆம்பளை ஆயிருந்தா, தாடி வச்சு ஆம்பளை ஆயிருந்தா, உன்னோட உறக்கா முறை அந்த ஊருக்கு போயிட்டு ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்து காட்டுவேன், இல்லை லைவ் வீடியோ ஒன்று போட்டு காட்டுவேன். உன்னைய வெட்டுவான், போனான் உன்னைய தேடிக்கொண்டு தான் இருக்கிறான். கண்ட இடத்துல குழி தோண்டி புதைச்சிடுவான் உனே. அந்த மாதிரி நல்ல வேலை செஞ்சு வச்சு வந்துக்கிறாய் நீ சமூகத்தை பற்றி பேசுறியாடா எரும மாடு. நல்லா தெரிஞ்சுக்கோடா நாயே. பப்ளிசிட்டி சதக்கா இவன் செஞ்சாலும் நாங்கள் வாப்பா வாய்ந்தாலும் அவனை மூஞ்ச காட்டுவோம். ஏன்னா இஸ்லாத்தில் அப்படி ஒன்று சொல்லி இல்லை. அவன் அல்லா இல்லைன்னு அவனோட வாயால் சொன்னவன். முஸ்லீம்கள் எல்லாம் தீவிரவாதின்னு அவனோட வாயால் சொன்னவன். எல்லாம் முஸ்லீம்கள்ட மூஞ்சிலையும் காரி துப்பினவன்டா எரும மாடு. நீ முஸ்லீமாக இருந்தால் தான் உனக்கு விளங்கும். எப்படி அடி உனக்கு அந்த பொறக்கா முறையில் வச்சு சாம்புன்னு சாமினானாமே, நெசமாக பொய்யா இது? பார்க்க போனால் முசம்மில் மூதேவி உனே பொம்பளை கேஸ்கே நாடா வச்சு அடின்னு அடிச்சுக்கிறாங்க. இனி அந்த ஊரில் உனக்கு காலை வைக்கலுமா? வெக்கம் கெட்ட நாயே, நீ எல்லாம் பேசுறியா? 50,000 கொடுத்ததுக்கு இவ்வளோ சப்போர்ட்டாக பேசினீங்க நீங்கள். நோபாதியாவா உங்களுக்கு? சரியாக மெச்சாகுதுடா உனக்கும் அவனுக்கும். உன்னோட ஹிஸ்ட்ரியை அவனோட ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்த்தா இனத்தை சேரும்னு சொல்லுவாங்க. சரி, உங்கள் 2 பேர்த்துக்கும் அந்த கெமிஸ்ட்ரி வந்து ஒர்க் அவுட் ஆகுது. இந்த மடையன் வந்து மெனிக்க மீதியாலையில் தான் ஈகிறான். இவன் பேர் அப்துல்லா. இவன் வெண்ணகால எலும்புற நேரமே கஞ்சாவோட தான் எலும்புவானான். இவன்கள் எல்லாம் அந்த ரவுலத்துல் உலமா மதரசா வந்து அந்த கஞ்சா அடிக்கிற ஐஸ் அடிக்கிற இடமா தான் மாற்றி வச்சுக்கிறான். ஏன்னா அந்த இடத்துல தான் சேஃப்டி. போலீஸால் வந்தாலும் பிடிக்க மாட்டாங்க.
என்ற அதில் லீடர் வந்து மண்ட பஜ்லி. ஒரு காலம் வரும் அப்துல்லா, இந்த நாய்களுக்கு எவ்வளோ கஞ்சா கொடுத்திக்கிறேன்னு தெரியுமா, சல்லி அனுப்பி அப்படி சொல்லுவான். இந்த நாய்களுக்கு எவ்வளோ ஐஸ் கொடுத்திக்கிறேன்னு தெரியுமா, சல்லி அனுப்பி அதையும் சொல்லுவான். மற்ற லுத்பி ராஜா பெரிய ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்து தலையில் 16 தையலை போட்டு கோமா ஸ்டேஜில் இருந்து ஐசியூவில் எல்லாத்துலேயும் இருந்து அல்ல அவங்கள வந்து மீட்டெடுத்திக்கிறான். அப்போ அவசரம் நன்மை செய்வீங்களான்னு பார்க்குறதுக்கு. நீ இவனோட இருந்தேன்டா நீ உருப்படுவியா, உனக்கு மறு ஜென்மம் கிடைச்சமா இந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கை அவசரம் ஒழுங்காக வாழு. இவனோட சேர்ந்தால் உனக்கு நன்மை செய்கிறாது, இவனோட சேர்ந்தால் நீனு தண்ட சோறு. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து இஃபாம் மண்ட பஜ்லியிட உம்மக்கு பிறந்த 2வது மவன். இவன் ஆஷா மகளில் பேஷாக பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருந்தான். லூஸாக சில முடிவுகள் எடுத்ததுனால கேஷாக கொஞ்சம் கிரெடிட் ஆகிட்டான். இப்போ வேஸ்ட்டாக அங்கேயும் இங்கேயும் சுற்றி கொண்டிருக்கிறான் ஒளிஞ்சு கொண்டு. இவனுக்கு பூஸ்டாக இப்போ மண்ட பஜ்லி வந்திருக்கிறான். ஏன் இவன் பேர் மட்டும் இஃபாம்டு வந்திருக்கி, மற்றவனோட குடும்பத்தில் பேர் எல்லாம் ஏல வந்திருக்கின்னு பார்த்தா இவன் வாப்பா வேறு. இவன் வாப்பா தொட்டிலாங்க மாகாட்டில் வேலை செய்கிறோன்னு ஒருத்தன், ஆனால் உம்மா உண்டு தான். அப்போ குடும்பம் எப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இது அங்குள்ள மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா நாங்கள் இதை பேசுகிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த மூதேவி வந்து வாப்பா வேறையாக இருந்தாலும் உம்மா உண்டு தானே. அதனால தான் மண்ட பஜ்லிக்கு யார் எகெயின்ஸ்டாக கொமெண்ட் அடிக்கிறான், அவங்களோட பொண்டாட்டியை, அவங்களோட உமாவை, தங்கச்சியை எல்லாத்தையுமே இழுக்கிறான். பொழுக்கார மூதேவி இது. சிலவங்க வந்து அப்துல்லான்னு கூப்பிடுவாங்களாம், சிலவங்க அப்துல் ரஹ்மான்னு கூப்பிடுவாங்களாம். ஆனால் ஊருக்கே தெரியும் இவன் பெரிய கஞ்ச வியாபாரின்னு. இவனும் இவன் நானும் இப்போ அந்த மதரசாவை தான் மையமாக வச்சு இந்த பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறான். அதுக்கு சப்போர்ட் யார், இந்த மண்ட பஜ்லியும் அந்த ஆள்புலிங்கி அம்ஜத்தும், முனாஃபிக் அம்ஜத்தும். இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் அந்த மதரசால பிள்ளைகள் ஓதுது. அந்த பிள்ளைகளோட எதிர்காலம் என்ன, நாங்கள் சொல்கிறத யாருமே விசாரித்து பார்க்க மாட்டீங்களா? ஆனால் இந்த விஷயம் அந்த ஊர் மக்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சு கொண்டு எங்களுக்கு எதுக்கு வம்பு, இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போகும்னு இருக்குதுவல் அந்த மெனிக்க மீதியால் இருக்கிற மூதேவிகள். இந்த இஃபாம் வந்து நிறைய பேர்த்துக்கு பொழு வச்சு இவனை பிஸ்னஸ் லொஸ்ட் ஆகுறதுக்கு காரணம் வந்து இவர்கிட்ட இருக்கிற ஃபண்ட் ஆத்தல்னு சொல்லுவாங்க. அதாவது கிடைக்கிற சல்லியெல்லாம் நைட் கிளப்க்கு அங்கே இங்கே போயிட்டு ஜாலியாக இருந்தார். இப்போ 6 மணிக்கு போகிற கூடு செய்கிற கோழி மாதிரி ஆகிட்டார். அந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறார். இவனை பற்றி நான் இழுக்கிறதுக்கு காரணமே இவன் வந்து தேவையில்லாத வார்த்தைகளை உங்களோட நானுக்கு கொமெண்ட் அடிக்கிறவனுக்கு இவன் வந்து தேவையில்லாத மாதிரி டைப் பண்ணுவான். நேரத்தோடு சொல்லி பார்த்தா அடங்குறான் இல்லை மரத்திறக்க. ஏண்டா இவன் கடன் எல்லாம் முடிக்கிறதுக்கு 4 கோடிக்கிட்ட கடன் நீக்கிதான். அந்த கடனை பொறுப்பெடுத்திக்கிறாரு இந்த மண்ட பஜ்லி. ஏண்டா மக்கள் சேவையால் கூட இன்கம் வருது தானே, அதை முடிக்கலும் தானே. ஏண்டா இப்போ அவன் வேலை வெட்டி இல்லாமல் ஒழிச்சு கொண்டு தானே இருக்கிறான். அதனால் இஃபாம்ட ஃபேமிலிக்கு இவன் தான் சாப்பாடு போடுறேன். அந்த நன்றி விஸ்வாசத்தை தான் இவன் கொமெண்ட்டில் காட்டுறான் மற்றவங்களுக்கு. இது உண்மையான தகவல். மக்கள்கிட்ட நான் எங்களுக்கு பொய் சொல்லலாம். வேணுண்டா நீங்களே போய்ட்டு அந்த ஊரில் விசாரித்து பாருங்கள். அடே நாங்கள் பொய்க்காரன்னு அந்த ஊர் மக்களே சொல்லுவாங்க எங்களுக்கு. இதெல்லாம் 100க்கு 100 உண்மையான தகவல். இஃபாம் வந்து பஜ்லினா மவன் இல்லை. உன்னையே நாங்கள் இப்படி கேவலப்படுத்துறதுக்கு காரணம் வந்து நாங்கள் உன்னை அந்த கேவலப்படுத்துறதுக்கு எங்களுக்கு என்னமே இல்லை. ஆனால் உன்னை பேச்சு சரியில்லை. அடே களவெடுத்தாய், பொழு வச்சாய், சரிப்பா அதை தீர்க்கிற எப்படின்னு பார்க்கணும். நானக்கு பேடாக கொமெண்ட் அடிக்கிறவங்களோட உமாவை போயிட்டு பொண்டாட்டியை போயிட்டு இழுக்கிறது அது சரியில்லை தானேண்ணா. அல்லாண்டு பொத்தி கொண்டு இரிவேன். உனக்கு நேரத்தோடய நாங்கள் ஓனிங் கொடுத்தோம் இந்த மாமா வேலை இந்த புழுக்க வேலை செய்யாதேன்ட்டு. இப்போ உன்னையும் போட வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. உன்னோட ஹிஸ்ட்ரியையும் அப்படி அலசி எடுத்துட்டேன். ஜாதி குடும்பம், மண்ட பஜ்லியிட குடும்பம். இது பிள்ளைகளை காட்டி பிச்சை எடுக்கிற உங்களோட நானக்கும் சமர்ப்பணம். இனி அவசரம் அவனை உழைச்சி தின்ன சொல்லு. பிள்ளைகளை காட்டி பிச்சைக்காரனை காட்டி வீடியோ எடுத்து சோத்தை கொடுத்து அதில் சம்பாதிக்கிறதெல்லாம் ஒரு பொழப்பாடா. இதை விட அஞ்சலாமு சந்தில் போயிட்டு சொல்லி வேலை அதை எனக்கு சொல்கிறது கேளா. மற்றது துபாயில் ககுஸ் கலூர மூதேவி ஒன்று இருக்கி கஞ்சா கேஸில் அவுப்பட்டு எப்போ எடுத்து வழக்கு இங்கே ஈக்கத்தக்கன துபாய்க்கு பாஞ்சு போனவன். அவன் வார நேரமே ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்டில் வச்சு அவனை அரெஸ்ட் பண்ணுவான். அது 2வது விஷயம். ஆனால் அந்த அசாம் மண்ட பஜ்லியே நாங்கள் விட போகிறது இல்லை. ஏண்டா அவன் பேசினது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. என்ன செய்ய, மண்ட பஜ்லியோடு தான் ஆரம்பித்தோம். எவனோட முட்டை போகிறோமோ யாருக்கு தெரியும். ஆனால் இது எல்லாத்தையும் நீங்கள் நிப்பாட்டம் காட்டுன்னு நாங்கள் நிப்பாட்ட மாட்டோம். ஆனவரை சொல்லிவிட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் பை. கல்லடி கடன் கொடுத்தீங்க கல்லனுக்கு Facebook கல்லு TikTokல புள்ளாட திண்டு புள்ளாட காட்டி காட்டி வக்கம் கட்டவே
மதரசா காட்டி காட்டி திண்டு அவனுக்கு அவ்வளவு கொழுப்பு. அவங்க நீ இல்ல நல்ல எல்லாம் கேரியன் ஒண்ணு சேர்ந்தாலும் ஒரு புண்டையும் செய்ய இயலா.